ஹாய் வணக்கம். இன்றைக்கி இது சம்மர் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான கூல்ட்ரிங்க் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து 3 வெரைட்டியில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக முந்தின நாள் உர ஊற்றின ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. அதில் மேலே இருக்கிற ஆடை இருக்குல்ல, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து வச்சதுக்கப்புறமா மீதி தயிரை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும் தயிர், அதுவும் ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும், புளிக்கக்கூடாது, புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நம்ம பிளெயின் லஸ்ஸி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 150 ml தயிர் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஐசிங் சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஜீனி இருக்கு இல்லையா, அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இது போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் கிளாஸ், ஒரு 50 ml தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், லஸ்ஸி ரெடி. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதுதான். இதாங்க பிளெயின் லஸ்ஸி, சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்காக நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த தயிரோட ஏடு எல்லோ கலரில் இருக்கும்ல, அதை லைட்டாக அப்படியே மேலே போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் பாதாம், கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி நம்ம வீட்டில் பண்ணது. ஸோ லஸ்ஸி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேங்கோ லஸ்ஸி பண்ண போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி தான், ஃப்ரெஷ் தயிர் நம்ம ஒரு 150 ml எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மேங்கோ குட்டி குட்டியாக நல்லா க்யூப்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மேங்கோ போட்டுக்கலாம். நான் ஒரு அரை பழம் எடுத்துருக்கிறேன். ஸோ மாம்பழம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அதே மாதிரி ஐசிங் சுகர், மாம்பழத்தில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும்ல, அதனால் நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் சுகர் பவுடர். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து கூல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மேங்கோ லஸ்ஸி, சூப்பர் டேஸ்டியான மேங்கோ லஸ்ஸி ரெடி. அவ்வளோதான். இதுவும் சேம் தான். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் பிஸ்தாச்சியோ அப்புறமா பாதாம் அந்த மாதிரி போட்டு கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா, மேங்கோவும் போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணது அல்லது அந்த பல்ப்பு, அதை போட்டு கார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் மேங்கோ லஸ்ஸி ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சர்பத் இருக்குல்ல, அந்த லஸ்ஸி. நான் வந்து ரோஸ் சர்பத் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சர்பத் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்பத் லஸ்ஸி அதே மாதிரி சேம் தாங்க. 150 ml ஃப்ரெஷ் தயிர், அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக 2 ஸ்பூன் அந்த ஜீனி பவுடர் இருக்குல்ல, ஐசிங் சுகர், அது போட்டிருக்கேன். அப்புறமா பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அந்த ரோஸ் சர்பத் சிரப் இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு, சேம் ஐஸ் க்யூப்ஸ் ஆர் ஐஸ் வாட்டர் எது வேணால் போட்டு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சர்பத் லஸ்ஸி ரெடி. ஸோ சூப்பரான ஃபென்டாஸ்டிக் ரெசிபி தான். இந்த சம்மருக்கு தயிர் ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஃப்ரெஷ் தயிரை நம்ம சாப்பிடும்போது. ஸோ ப்ளெயினாக சாப்பிட மாட்டோம் மோஸ்ட்லி. இந்த மாதிரி கூல் ட்ரிங்காக நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.